ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். என்னோட லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், வேளாங்கண்ணி போயிட்டு மதுரை வர மாதிரி நான் வீடியோ முடிச்சிருப்பேன். இப்போ வந்து நம்ம மதுரையில் தான் எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறது தான் நீங்கள் இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க. எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறது போல எங்கெல்லாம் சாப்பிட்டோம் அப்படிங்கிறத தான் சொல்லணும். ஏன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். வடிவேல் சார் காமெடியில் வர மாதிரி சாப்பாடு 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 அப்படி தான் இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக. ஏன்னா மதுரைனாலே ஃபுட்டு தானே. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வேளாங்கண்ணிலேருந்து மதுரைக்கு வந்துட்டு அன்றைக்கி நல்லா ஃபுல் ரெஸ்ட்டு தான். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அண்ணா வீட்டுக்கு தான் போனோம். அவங்க அண்ணா வீடை சுற்றி ரோடு போட்டுட்ருக்காங்க போல். ஃபுல் ஒயிட் சிமெண்ட்டாக பறந்துட்டு இருந்தது. எங்கள் கார் எப்படி ஆயிடுச்சுன்னு நான் கடைசியில் காட்டுறேன். அண்ணி வந்து ஃபிஷ் ஃப்ரை, நாட்டுக்கோழி குழம்பு, சில்லி சிக்கன் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. மீன் என்னோடனே எங்கள் ஒரு ஆளுக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்கு. என்னன்னா என்னோட பெரியம்மா பையன், பெரியம்மா பெரியப்பா எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. 2 பேத்துக்கும் நல்லா ஏஜ் ஆயிடுச்சு. கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் தான் இருக்காங்க. ஸோ நான் எப்போ போனாலும் பெரியம்மா பெரியப்பா அன்னே பார்த்துட்டு வந்துடுவேன். அண்ணா வீட்டில் சூப்பராக ஒரு நான்வெஜ் சாப்பாடு சாப்பிட்டுட்டு விஷாலி மால் தான் கிளம்புனோம். ஏன்னா அங்கே தாய் கழுவி படம் புக் பண்ணியிருந்தோம். கார் பார்த்தீங்களா எப்படி ஆயிடுச்சுன்னா, அதான் நான் சொன்னேன்ல ஒயிட் சிமெண்ட்டாக பறந்தது அண்ணா வீட்டுக்கு போகிற வழியில். கருப்பு கார் பார்த்தீங்களா வெள்ளை காராக மாறிடுச்சு. இந்த டே ஃபுல்லாக சுற்றிட்டு அப்புறம் வீட்டில் போய் க்ளீன் பண்ணிக்கலான்னு விட்டுட்டோம். காரை பார்க் பண்ண இடத்துலேயே பக்கத்தில் சர்பத் கடை இருந்தது. அவங்க ஒரு ஜூஸ் குடித்தாங்க. நானும் சாட்சியும் பொதுவாக தலை குளிச்சுட்டு அந்த மாதிரி சில்லுன்னு எதுவும் சாப்பிட மாட்டோம். அதனால் எதுவும் குடிச்சிக்கல. அப்புறம் நாங்கள் விஷாலி மாலுக்கு அப்படியே போயிட்டோம். ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. மூவி முடிஞ்சது தேனி பைபாஸ் ரோட்டில் இருக்க பவர் கடைக்கு தான் போனோம். ஆல்ரெடி நான் இந்த கடை வந்து வீடியோ போட்டிருக்கேன். இங்கே வெங்காய கறியும் இட்லியும் செம்மையாக இருக்கும். அதுக்காகவே நாங்கள் அங்கே போனோம். இவ ஃப்ரைட் ரைஸ் கேட்டால கொத்து பரோட்டா சாப்பிடுவோம். இட்லி, வெங்காய கறி, கொத்து பரோட்டா, புரோட்டா, ஈரல், மட்டன் சுக்கா, ஃப்ரைட் ரைஸ்னு எல்லாம் ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. மதுரை போனாலே இப்படி தான். முதல் நாள் நல்லா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக படத்துக்கெல்லாம் போயிட்டு நைட்டு ஹோட்டலும் போயிட்டு நல்லா ஜாலியாக சாப்பிட்டு வந்து படுத்தாச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இப்போ சித்தி வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். முதல் நாள் பெரியம்மா பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ வந்து சித்தி வீட்டுக்கு போயிட்டு எல்லாரையும் பார்க்கலான்ட்டு தான் கிளம்பிட்டோம். சித்தி டின்னரோ லஞ்சோ ஏதோ ஒன்று சாப்பிட்லாம் வாங்கன்னாங்க. நாங்கள் தான் எதுவும் வேணாம், சும்மா வந்துட்டு போயிடுறோம், டைம் இல்லை சித்தின்னு சொல்லியிருந்ததுனால கரும்பு ஜூஸு அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. எதுவுமே சாப்பிட முடியல. ஜூஸை வேறு நல்லா ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்ததுனால இங்கே கரும்பு ஜூஸ் கூட குடிக்க முடியல. சேராதுல்ல எனக்கும் இவளுக்கு. சித்தி வீட்டில் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் கிளம்பிட்டோம். வெளியில் பார்த்தீங்கன்னா பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வரையும் தான் வந்தோம். அந்த பஸ் ஸ்டாண்டுக்கும் எனக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது. சின்ன வயசில் நானும் என் கசினும் இந்த பஸ் ஸ்டாண்டில் தொலைஞ்சு போயிட்டோம். ஸ்டாண்டுக்குள்ளே பஸ்ஸு போகிறதுக்கு முன்னாடி வெளியே நிற்கும் போதே நாங்கள் வந்து இறங்கிட்டோம் 2 பேரும். அதில் அப்புறம் பின்னாடியே எங்களை பார்த்துட்டு ஒருத்தர் இறங்கி அவர் தான் எங்களை சேஃபாக கூட்டிகிட்டு போய் நாங்கள் அவருக்கு அட்ரஸ் சொன்னதுனால வீட்டில் விட்டார். கடவுள் ரூபத்தில் ஒருத்தர் வந்து காப்பாற்றினார். இல்லாட்டினா நாங்கள் இப்போ இருப்போமா, எங்கே இருப்போம்னு நினச்சி கூட பார்க்க முடியல. இந்த கதையெல்லாம் நான் சாட்சிகிட்ட சொல்லிகிட்டே வந்தேன். நாள் சித்தி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அக்கா வந்து இந்த அடிக்கிற வெயிலுக்கு கம்மங்கூழ் தான் செஞ்சுருந்தாங்க. அதுக்கு தொட்டுக்க துவையல், வடகம், முக்கியமாக கருவாடு. வேளாங்கண்ணிலேருந்து வரும்போது கருவாடு வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த கருவாடு தான் ஃப்ரை பண்ணிவிட்டு வடையும் வச்சு நல்லா சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு அடிக்கிற வெயிலுக்கு சாப்பிட்டுட்டு மதியானம் ஒரு லஞ்சும் சாப்பிட்டுட்டு எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா அக்கா வந்து அழகர் கோவில் ரோட்டில் வந்து இடம் வாங்கியிருக்காங்க. அங்கே வீடு கட்டிகிட்ருக்காங்க. ஸோ அந்த சைட்டு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பிட்டோம். இடம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால சரி, அங்கே வயர்லாம் ரொம்ப இல்லை, சரி ட்ரோன் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு அங்கே ட்ரோன் தான் விட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்டு.
அக்காவோட இடத்த பார்க்குறதுக்கே நாங்கள் ஒரு 4:30 தான் கிளம்புனோம். ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வண்டியூர் பூங்கா தான் போனோம். இந்த பூங்கா முன்னாடி வந்து சுந்தரம் பார்க்குன்னு இருந்தது. இப்போ கொஞ்சம் செலவு பண்ணி பெருசாக்கி இப்போ வண்டியூர் பூங்கான்னு பேர் வச்சுருக்காங்க. இங்கே போடு நீ வீட்டில் போடு, அதை வந்து சாப்பிட்டுக்கோ. அப்படியே கீழே போடு, இங்கே போடுறத பார்த்து வரும் வெளியில். அது உள்ளே போட்டுருமா, உள்ளே போட்டுரு. ஐயோ நீ கடலே தர வேண்டாம் போ அப்படின்னு போய். பார்க் நல்லா பெருசாக சூப்பராக இருந்ததுனால நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உள்ளே வாத்தெல்லாம் இருந்துச்சு. ஏன்னா லேக் மாதிரி இருக்கிறதுனால அந்த வாத்தெலாம் வந்து அங்கே இருக்கும் போல். நாங்கள் அதுக்கு வந்து சும்மா அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி போட்டுட்டு இருந்தோம். வாக்கிங் போக சூப்பரான ஒரு பார்க்கு. நல்லா நடந்தோம் நாங்களும். சுற்றி கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்து கசின் வந்து ஆக்சுவலாக திருநெல்வேலியிலேருந்து வந்துட்டுருக்கா. ஸோ அவளை பிக்கப் பண்ணுறதுக்கு நாங்கள் இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவள் வர டைம் ஆயிடுச்சு. மாட்டுத்தாவணிலேருந்து இறங்கினதும் அவளை பிக்கப் பண்ணுற மாதிரி தான். ஏன்னா நெக்ஸ்ட் டே நாங்கள் எல்லோரும் கொடைக்கானல் போகிற பிளானில் இருந்தோம். அவளை பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் நைட்டு போன ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா திரும்ப பவர் கடை தான். அவளுக்கும் இட்லி வெங்காய கறியெல்லாம் வந்து டேஸ்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் திரும்ப போயிட்டோம். டூ டேஸ் முன்னாடி ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு நாங்கள் அங்கே பவர் கடை போனோம். அதை விட அதிகமாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு டெசர்ட் சாப்பிடணும் போல் இருந்தது. சரி அந்த மாதிரி சில்லுன்னு சாப்பிட்றத விட இந்த மாதிரி சூடாக பாதாம் மில்க் பட்டர் பன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த ஸ்ரீ கற்பக விநாயகர் பால் வியாபாரம்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது. அங்கே தான் சாப்பிட்லான்ட்டு போனோம். சும்மா சொல்லக்கூடாது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பட்டர்லேயே குளிப்பாட்டியிருந்தாங்க அந்த பன்னை. லைட்டாக சுகரு, ரொம்ப திகட்டவே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது நான் ஒரு ஷார்ட்ஸாக கூட போட்டிருந்தேன். இங்கே வந்து பால் ஐட்டம் எல்லாமே கிடைக்கும். நாங்கள் வந்து பால்கோவா பன்னு சாப்பிட தான் போனோம். ஆனால் இந்த சிலிண்டர் பிரச்சனையாக தான் அது இல்லை. ஸோ பட்டர் பன்னு தான் வாங்கி சாப்பிட்டோம். சூடாக பாதாம் மில்க் சாப்பிட்லான்னு இருந்தோம், அதுவுமே இல்லை. இந்த ஷாப் பார்த்திங்கன்னா 24/7, ஏன்னா வாரத்தில் 7 நாளும் 24 மணி நேரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே போய் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து கொடைக்கானல் தான் கிளம்புறோம். நீங்கள் அடுத்த vlogல பார்க்கலாம். அதை நாங்கள் போய் இப்போ சாப்பிட்ட லொக்கேஷன் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. பாய்.